இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ட்ரெண்டிங் கெஸ். இது உங்களுடைய வெற்றிக்கான சேனல் ஒன்லி சீபோர்ட் அண்ட் 4D. நம்மளுடைய முழு நோக்கம், இந்த சேனலுடைய நோக்கம் ஒன்லி சீபோர்ட் அண்ட் 4D மட்டுமே. வேறு எந்த மாதிரி கணிப்புகளும் நம்ம கொடுத்து உங்களை குழப்பறதுக்கு விரும்பலை. அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி ஆடுகளத்தில் என்ன மாதிரி இருக்க போகுது, இன்றைக்கி 14ஆம் தேதி 12வது மாதம், இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் இருக்க போகுது, இதுதான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். காருண்யா, இன்றைக்கி காருண்யாவில் என்ன கெஸ்ஸிங் இருக்க போகுது, என்ன மாதிரி வெற்றி வரப்போகுது, எப்படி அடித்து தூக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சி போர்டில் என்ன வரப்போகுது, 4Dயில் என்ன வரப்போகுது, வெற்றியா தோல்வியா, இதுதான் இன்றைக்குரிய கணிப்பு. நேற்று 67-16 ஓகே. இந்த 67-16க்கு சிறப்பாக என்ன மாதிரி இன்றைக்கி கெஸ்ஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவே அடித்து தூக்கிடுவோம். ஓகே நண்பர்களே, நம்ம நேற்று கொடுத்தது இன்றைக்கி கொடுத்தது அதை பற்றிலாம் நம்மளுக்கு இப்போ கவலையில்லை. நான் சொன்ன மாதிரி சி போர்டில் நேற்று கொடுத்ததே அடித்தாச்சு. சி போர்டில் 6. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி எப்படி இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது. 6க்கு 6 இறங்கிருச்சு, 5க்கு 5 இறங்கிருச்சு, 1க்கு 1 இறங்கிருச்சு, 4க்கு 4 இறங்கிருச்சு. இன்னும் பெண்டிங் நம்பரில் இருக்கிறது எதிர்பார்க்குறோம். இந்த இடத்துல 1க்கு திரும்பி 1 இருந்து இறங்கிருச்சு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 7, 9 கிடப்பில் இருக்காப்புல. சரி, இன்றைக்கி என்னவா வரும் சி போர்டில் அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் திரும்பவும் எதிர்பார்க்குறது தான் 0 இன்னும் வரலை, வரும், இன்றைக்கி வரும். 0 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் உங்கள் கணக்கில் 0 இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒருவேளை நான் திரும்ப சொன்ன மாதிரி 7 நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப நாளாக நம்மளுக்கு பவர்லேயே வந்துட்டுருக்குது. எங்கே பவர்லேயே வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5க்கு 1 பவரில் வந்துருச்சு, 4க்கு 6 பவரில் வந்துருச்சு, 5க்கு 9 பவர், 1க்கு 7 பவர், 5க்கு 1 பவர், 6க்கு 9 பவர், 4க்கு 9 பவர். அப்படிங்கும்போது இன்றைக்கி நான் 7 எதிர்பார்க்குறேன். சி போர்டில் 7 அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 7 வரலாம். சரி, நான் இதில் எத்தனை செட்டு வைக்கிறது, நீ சும்மா சொல்லிட்டு போடுவேன், எவன் செலவு பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? 7ல் ஒரு 10 செட்டு வச்சுங்க. ஓகேங்களா? 7ல் ஒரு 10 செட்டு வச்சுங்க. எனக்கு 0 உறுத்திக்கிட்டே இருக்குது. 0 வேணால் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் 20 செட்டு தாராளமாக வச்சுக்கலாம். இதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற கெஸ்ஸிங். இது தான் உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. இதுதான் நான் கொடுக்குற கெஸ்ஸிங். ஓகேங்களா? சி போர்டில் நான் 2 செட்டு தான் எடுத்திருக்கேன். சரி, இப்போ 4D பக்கம் போயிடுவோம். 67-16 ஓகேங்களா? 67-16 நான் நேராக ஜனவரி மாதத்துக்கு தான் நம்ம டார்கெட்டே பண்ணுறோம். அதையும் சொல்லிடுறேன். நான் இங்கேருந்து தான் இதுதான் விஷயங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். 67-16 சரி, ஏதாச்சும் ஒரு இடத்துல மேட்ச் ஆகிருக்கா? 68-14 இருக்குது. சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்குறதுல தப்பு இல்லை. அதில் தான் உங்களுக்கு நான் திரும்பி இது பண்ணுறேன். 67-16 நம்ம நேற்று ரிசல்ட்டு 67-16 67-16ங்கிறப்ப நேற்று ரிசல்ட்டுக்கு மேட்சிங்கில் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தா 67-16 1,777 வருது. எங்கேயுமே மேட்ச் ஆகாமல் இருக்காது. 67-16 816 இருக்குது. 8க்கு 6னா 7க்கு 5, 7க்கு 5 சரி ஓகே, 7க்கு 5 ஓகே. 61-16 இதில் மேட்ச் ஆகலைன்னா அப்போ பவர் தான் கன்ஃபார்ம். அது மட்டும் கேரண்டி வச்சுங்க. ஓகேங்களா? 67-16 65-17
6716. உங்கள்கிட்ட நேரத்தை கடத்த விரும்பலை, ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிற நண்பர்களே எங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்தாலும் இந்த இடத்த நீங்கள் பார்க்காம இருக்க மாட்டீங்க, அதனால தான் உங்கள்கிட்ட அந்த விஷயத்தை காமிக்கிறேன். 6716 நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது என்ன மாதம், ஜூலை மாதம் வரைக்குமே எங்கேயுமே மேட்ச் ஆகலை. ஆனால் இங்கேயே ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. 6782 ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாகவே இந்த வருஷத்தை ஃபுல்லாகவே பரட்டிட்டோன்னா உங்களுக்கும் ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிடும். அதுக்கு தான் 6716 6001 6716 5746 இருக்குது. எஸ், எங்கே இருக்குது 6716க்கு அப்படியே டைரெக்டாக 0532 அப்படின்ட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது 6க்கு 0 அப்படிங்கும்போது அந்த 053 சி போர்டில் வந்து என்னவாக வரலான்னா நான் சொன்ன மாதிரி 0 அப்படி கணக்கு வச்சுங்க. ஓகேவா? நான் 4Dயில் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய செட்டு ஒரே செட்டு தான் நான் கொடுக்க போகிறேன், நிறையா உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. 0530 ஏன்னா அதில் இருக்கிற நம்பர் அப்படியே வராது. சி போர்டில் ப்ளஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை பவரில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0530 0530 உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க. ஒரே நம்பர் தான். 6க்கு 0 7க்கு 5 1க்கு 3 6க்கு 0. நான் சொன்ன மாதிரி 0 இன்றைக்கி இறங்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நான் ஏன் 0 பேட்டர்னில் எடுத்துக்கிட்டேன், அதில் 2 இருக்குது, அந்த 2 நீ அப்படியே கொடுக்க வேண்டியதானே. ஏன் 0 மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா சி போர்டில் மட்டும் மாற்றங்கள் வரும் கண்டிப்பாக, சரிங்களா? அதனால் நீங்கள் அதை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 089 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு கணக்கு வந்துச்சா. ஒரு வேளை 3Dயில் எப்படி கூட வரலாம் நண்பர்களே. 612 இருக்கா அப்படிங்கும்போது 6க்கு 6 இருக்குது. அப்போ 7க்கு 7 790 2க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து அதே மாதிரி இன்னொரு செட்டுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதே மாதிரி 0792 இது ஒரு செட்டு, 0530 இது ஒரு செட்டு. அவ்வளோதான் நான் கொடுக்குறது, இந்த 2 செட்டு தான். 6க்கு 0 7க்கு 7 1க்கு 9 6க்கு 2 6க்கு 0 7க்கு 5 1க்கு 3 6க்கு 0. உங்கள் கணக்கில் தெளிவாக பாருங்கள், பவர் நம்பரில் பாருங்கள், மிஷின் நம்பரில் பாருங்கள், 2 மணிக்கு வர நம்பரை பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. ஓகேவா? திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் ஒன்லி ஃபார் சி போர்ட் அண்ட் 4D ஸ்பெஷல் கெஸ்ஸிங். அது மட்டும்தான், அதுவும் கம்மியான நம்பர்ஸ் மட்டும்தான், வதன்னு கிடையாது. கண்டிப்பாக வெற்றி உண்டு. வெற்றி பெறும் நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதாவது இந்த சேனலோட நோக்கமே கம்மியாக தான் ப்ளே பண்ணணும், வெற்றியும் நிறையா வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் டார்கெட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் மறக்காமல் உங்களுடைய ஆதரவை நம்மளுடைய சேனலுக்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப அடுத்த வழியில் ஒரு சூப்பரான வெற்றியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி எம்சி வரும்போது எம்சியை ஒருத்தர் செக் பண்ணிங்க. இந்த தகவல்கள் அனைத்தும் கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே. இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவுமே கிடையாது. டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. இதில் எந்தவித உள்நோக்கங்கள் கிடையாது, அனைத்தும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே அப்படிங்கிறத சொல்லிவிட்டு திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? சி போர்டு அண்ட் 4D ஒன்லி இதுக்கு மட்டும் தான் நம்மளுடைய டார்கெட்டே. கண்டிப்பாக தினசரி வெற்றி நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறத திரும்ப சொல்கிறோம். முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள், அதில் எந்த மாதிரி நம்ம வெற்றி வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம், என்னென்ன மாதிரி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். மென்மேலும் உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு வேணும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.